ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வீக்லி ரீடிங். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 இந்த காயின், pile number 2, it's bracelet. Pile number 3, yes. ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த ஒரு வாரம் நீங்கள் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜ் அது வீட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா, எஸ், ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் இந்த ஒரு வீக் உங்களுக்கு வரும். ஃபேமிலி மூலயமா வரும். எஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வரும், நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ லவ் ரிலேட்டடாக நல்லா இருக்குது இந்த ஒரு வீக். சம்டைம்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ செல்ஃப் லவ் கொஞ்சம் அதிகமாக தேவை. என்னென்னா, இந்த ஒரு வாரம் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறத விட மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவ்டு ஒன்ஸ், அவங்களுக்கு அதிகமான அந்த கேரிங்காக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், அதை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி ஒரு கேரிங், செக்யூரிட்டி, அந்த ஒரு தாட்ஸ் தான் இந்த ஒரு வாரம் இருக்கும். ஸோ செல்ஃப் லவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபேமிலி டுகெதராக ஒரு பிளானிங் இல்லை ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு விஷயம் இந்த ஒரு வாரம் ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். எய்தர் ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஒரு பிளானிங் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும். சரி, லவ் கிவ் அண்ட் ஷேர், நல்லா ஷேர் பண்ணுவீங்க. லவ் நீங்களும் ரிசீவ் பண்ணுவீங்க. சரி, இந்த ஒரு வாரம் ஆக்சுவலி உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களோட அந்த ஒரு கோபம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பீப்புள் டபுள் ஃபேஸ்டாக இருப்பாங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்காங்க, அவங்க உங்களை ப்ளேமும் பண்ணுவாங்க, உங்களையுமே பாராட்டியும் பேசுவாங்க. ஸோ அந்த டபுள் ஃபேஸ்டு பீப்புள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த பீப்புள் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களை பற்றி பேசுறது, அது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அப்படியே உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போ கோபங்கள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் கொஞ்சம் அந்த பர்சன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க.
சரி, உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க மேபி அவங்களோட நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்கலாம், பட் இப்போ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களோட அந்த எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் சுத்தமாக மேட்சே ஆகலை, இட்ஸ் டூ டிஸ்டன்ஸ், அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது. பட் அந்த பர்சன் உங்களோட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அது சம்டைம்ஸ் அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த ஒரு வீக் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவங்க. சரி, அவங்க வந்து என்னன்னா இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் உங்களோட ஒரு நல்ல பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியாவது ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கணும்னு. பட் நீங்கள் டோட்டலி வந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. சரி, இந்த ஒரு வீக் வந்து இட் இஸ் டோட்டலி வந்து ஃபார் பைல் நம்பர் 1 செல்ஃப் கேர். உங்களோட எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு வீக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எமோஷன்ஸே வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நாளையிலே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படின்னா வந்து எமோஷனல் வைஸ் வந்து நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கே புரியாமல் இருக்கும். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய எழுதுங்க, ஜேர்னலிங் பண்ணலாம், இல்லை ஒரு நோட்டில் டைரியில் எழுதுகிற ஹேபிட்ஸ் இருக்குது, எஸ் யூ கேன் ரைட். அண்ட் உங்களோட அந்த ஒரு ஒர்க் ஸ்கெட்யூலாக இருக்கட்டும், உங்களோட அந்த பிஸி ஸ்கெட்யூலாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு பிரேக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இந்த ஒரு வீக். அப்படி பிரேக் எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே மெஸ்ஸியாக போயிடும். சரி, இப்போ இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, பிளானிங் இருக்குது. பட் ஆனால் அதுலேயுமே இப்போ பாஸ்ட் டேஸில், அதாவது உங்களோட ப்ரீவியஸ் டேஸில் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இந்த ஒரு வீக் உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் எனர்ஜி வைஸ்மே லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு பிளானிங் இருந்துச்சுன்னா எஸ் கீப் டூயிங், அந்த பிளானிங் பண்ணிகிட்டே இருங்க. பட் ரியாலிட்டியில் கொண்டு வரும் பொழுது ஒன்ஸ் 100% ஷியோராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட். பி ப்ரெசன்ட். உங்களுக்கு வந்துட்டு பி ப்ரெசன்ட்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பிகாஸ் தெர் இஸ் சம்திங் உங்களோட இந்த ஒரு வாரத்தில் வந்து உங்களோட இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சொல்கிறாங்க. ஸோ அதனால பி ப்ரெசன்ட். அண்ட் மைண்ட் செட் வந்துட்டு எய்தர் வந்து ஓவர் திங்கிங் இல்லை ஏதாவது ஒரு ட்ரீம்ல இருக்கீங்கன்னா டோன்ட் டூ தட். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தேடுற ஒரு விஷயம் அது இந்த ஒரு வாரம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவாகவே அந்த ஆஃபர் தானாகவே வர மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு. மேபி ஏதாவது ஒரு விஷயம் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அது இந்த ஒரு வாரம் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. சரி, slowly but surely you're going to places. Yes. See, for pile number 1, self doubt மட்டும் வேண்டாம். பிகாஸ் இந்த ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான ஜேர்னியில் தான் இருப்பீங்க, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு வாரம் நீங்கள் உங்கள் பிளானிங்கே மாற்றலாமா, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்ற ஒரு விஷயம் கூட தாட்ஸ் இருக்கும். ஸோ வெயிட். இந்த ஒரு வாரம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணுறேன்ட்டு உங்களோட கரெக்டான ஜேர்னியிலிருந்து வெளியே போயிடாதீங்க. ஸோ வெயிட் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம்.
சரி, ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்ற மாதிரி இருக்கு. சரி, நீங்க உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து ரொம்ப நோன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து இன்னைக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனா உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கு அது என்னங்கிறது வந்து தெரிய வரும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வந்தது, நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க இல்ல நோன்னு சொல்லியிருக்கீங்க. அது இப்போ உங்களை பெரிய ஒரு டேஞ்சர்ல இருந்தே காப்பாத்தி இருக்கு. பெரிய ஒரு ட்ராப், அது உங்களுக்காக செட் பண்ண ஒரு ட்ராப், அதுல இருந்து வந்து காப்பாத்தி இருக்கு. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து யூனிவர்ஸ்க்கும் சரி நன்றி சொல்ற ஒரு மொமெண்ட் இருக்கு. இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில மைண்ட் செட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பிகாஸ் வந்து நீங்களே வந்து உங்களை நினச்சி ஒரு பெருமைப்படுற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். சரி, யூஸ்வலி நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 எமோஷனல் வர்றப்போ வீக். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோ சொல்லவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஃபுல் டைமிங் கொடுப்பீங்க, பட் உங்களுக்கு 0 டைமிங் தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீக் நீங்கள் வந்து நிறைய நோ சொல்லுவீங்க. அண்ட் உங்களோட டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன தான் உங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. சம்டைம்ஸ் அது நீங்கள் செஞ்ச அப்புறம் நீங்களே உங்களை நினச்சி அந்த ஒரு போல்ட்னஸ், ரொம்ப போல்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏதோ ஒரு போல்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு வீக். பி ப்ரெசன்ட். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரெசண்ட்டில் இருங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து நீங்கள் கிராட்டிடியூட் வந்து நிறைய தேங்க்ஃபுல்னஸ் வந்து இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் வந்தால் வேற ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று ஒரு சேட்னஸ் வந்துச்சு அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது வந்து பைல் நம்பர் 2 ஒரு சில பேருக்கு இருக்கு. ஸோ பி கிரேட்ஃபுல், அதுக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப், எஸ் பாசிபிள். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு வீக் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து இப்படியே பெருமையாக பாராட்டி பேசுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இருக்கிற டைம் பீரியடில் நல்லா இருக்கீங்க, இம்ப்ரூவ்டாக இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து ஹாப்பி தான் ஆவாங்க, உங்களோட லவ்டு ஒன்ஸ். சரி, உங்களுக்கு என்னென்னா ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க இந்த ஒரு வீக். ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்களாவே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சர்வைவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நினச்சி ஃபஸ்ட்டு வந்து பெருமைப்படுங்க, ஹாப்பியாகுங்க. அண்ட் அந்த சக்ஸஸை வந்து ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கீங்க, பைல் நம்பர் 2 அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. ரெஸ்ட்டுங்கிறது தேவை. ஸோ இந்த ஒரு வீக் நீங்கள் அந்த ஒரு செல்ஃப் கேர், அந்த ஒரு ரெஸ்ட் அண்ட் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட ஹாப்பினஸ், இதை பற்றி திங்க் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். அண்ட் வந்து உங்கள் எமோஷன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்னைக்கோ போட்ட ஏதோ ஒரு பிளான், அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த ஒரு வீக் பார்ப்பீங்க. அதில் ஒரு விஷயம், அதாவது நீங்கள் என்னைக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணியிருப்பீங்க, அது ரிலேட்டடாக ஒன்றுமே நடந்திருக்காது, இனி நடக்கும் இந்த ஒரு வீக் எஸ்பெஷலி. ஓகே, see, wake up. What is it that you truly want? என்ன வேணும், எந்த டெசிஷன், எந்த ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ உங்கள் லைஃப்பில், இது வந்து கெரியராக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட நார்மல் லைஃபாக இருக்கட்டும், ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ரொட்டீன், அதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சம்திங் நியூவாக பண்ணணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல. இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கு.
ஸோ இந்த ஒரு வீக் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களை குழப்பி விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் யூ மேக் ஷுர் லைக் உங்களோட என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ப்ராப்பரான பிளானிங் வச்சுக்கிறது இட்ஸ் பெனிஃபிட். ஸோ இந்த ஒரு வீக் வந்து அந்த ஒரு அதை பற்றி யோசிக்கலாம். சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் எமோஷனல் சப்போர்ட் இருக்கும். ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட எல்லா மெமரிஸ் எல்லா பெயின்க்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி பர்சன் யாருன்னு எனக்கு தெரியும். எஸ், அவங்க வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சன், மெச்சூர்டு பர்சன். அண்ட் அவங்களோட ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிறது இட் இஸ் பெஸ்ட். ஸோ இந்த ஒரு வாரம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்காதீங்க. யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர். அதாவது நீங்கள் நல்ல ஒரு பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணீங்க, நல்ல ஒரு ஹாப்பி கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகும், அந்த ஒரு சப்போர்ட் வந்து இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ மென்டல் ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதுவே நீங்களாவே யோசிச்சு ஒரு கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. ஸோ மென்டல் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இட் வில் பி ஃபைன். ஸோ பட் பி ப்ரெசன்ட், வாட் எவர் இட் இஸ், பி ப்ரெசன்ட் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் இந்த ஒரு வீக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். இந்த ஒரு வீக் வந்து ஃபார் பைல் நம்பர் 3 உங்களோட யார்கிட்டயும் நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு பெயின், அதாவது ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்கு, அதை யார்கிட்டயாவது நான் சொல்லணும், ஆனால் அதுக்கான பர்சன் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு வீக் நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் கிடைப்பாங்க. அண்ட் அவங்களும் டெஃபினட்டாக புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கான ஒரு டைரக்ட் சொல்யூஷனுமே கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது இந்த ஒரு வாரம் ஃபார் பைல் நம்பர் 3க்கு கிடைக்கும். சரி, நீங்கள் உங்களோட மைண்ட் செட் பீப்புள் அவங்களோட வந்துட்டு ஒரு நியூ பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீக் வந்து ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது டூர் போகிறது, டீமோட டூர் போகிறது, ஒரு புதுசாக ஏதாவது அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. உங்களோட அந்த ரெகுலர் லைஃப், இவ்வளோ நாளாக நீங்கள் செய்கிற அந்த ரெகுலர் லைஃப்லேருந்து இந்த ஒரு வீக் கொஞ்சம் பிரேக் இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி, உங்கள் இமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற எமோஷன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 3 ஹெல்த் வந்து நிறைய ஹை ப்ரியாரிட்டி வந்து ஹெல்த்தில் தெரியுது. அண்ட் ஏதோ ஒரு பிரேக்கப் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆன்சர் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ஃபைனல் டெசிஷன் எடுப்பீங்க. எதிர் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு ஹோப் இருக்குதா, ஹோப் வைக்கலாமா, இல்லை ஃபைனலி மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கும்.
ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வாரம் வந்து ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட் இன் த சென்ஸ் ஃபிசிக்கல் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு மென்டலி ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம், எமோஷ்னலி ஆல்சோ. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றி தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறனால, உங்கள் எனர்ஜி லோவாக இருக்கிறனால உங்களால் அது என்னங்கிறது தெரிய முடியல. உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. சரி, நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு வீக் உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி வைஸ் சேலஞ்சஸ் இருக்கும். ரைட். ஸோ பிகாஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் வீக்னஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அது வந்து அது ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவ், ஒரு ஃபேவரபிளான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பயம், அது ரிலேட்டடாகவே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா எஸ், அது ரிலேட்டடாக ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த ஒரு வீக். அண்ட் பி செலக்டிவ். பைல் நம்பர் 3 இந்த ஒரு வீக் வந்து கொஞ்சம் செலக்டிவாக இருங்க. ஏன்னா நிறைய ஒரு நீங்கள் வந்து 24/7 பிஸி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், கமிட்மெண்ட் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு, நான் சொல்றேன். ஸோ அதனால பி செலக்டிவ். மணி வைஸ்ல எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் டேர்ம்ல எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு டோன்ட் வரி, நீங்கள் உங்களுக்கு திருப்பி வேற ஏதோ சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்கம் இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீக் கான்ஃபிடென்ட் இருக்கும். அதாவது ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும், ப்ளஸ் கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கும். அதாவது ஒரு ஒரு அதுக்கு தான் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் வந்து ரொம்ப ஒரு லோ எனர்ஜியில் இருக்கிறனால உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு நிலையாக இருக்காது. ரைட். இப்போ வந்து என் ஃபியூச்சர், எனக்கு வரக்கூடிய டேஸில் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் உங்கள் எனர்ஜி பிளேயிங் மேஜர் ரோல். அண்ட் லவ் கம்மியாக இருக்குது இந்த ஒரு வீக். லவ் ரிலேட்டடாக வந்துட்டு கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு அவங்களாம் நினச்சா கூட உங்களோட அந்த லோ எனர்ஜினால நீங்கள் அவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட பேச முடியாது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் யாராவது பேச மாட்டாங்களா, லவ் கொடுக்க மாட்டாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டைம், இந்த வீக் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. பி ப்ரெசன்ட். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை வச்சே கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று பேசணும்னு வருவாங்க, லாங் கான்வர்சேஷனோட வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ரியாக்ஷன்ஸை வச்சு அதை அப்படியே கட் பண்ணிடுவீங்க. நீங்கள் பர்பஸ் வேணும்னே பண்ணணும்னு கிடையாது, பண்ண மாட்டேங்க. பட் ஆனால் உங்களோட எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி அண்ட் வீக்னஸ் வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இட் இஸ் பெட்டர் டேக் சம் ப்ரொடெக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பைல் நம்பர் 3. ப்ரேயர்ஸ் இம்பார்ட்டன்ட், மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Okay, so that's all for pile number 3. Thank you.